கள்ளக்காதலால் கணவனே தன்னுடைய மனைவியின் தலையில் கல்லால் அடித்து கழுத்தை நெரித்து கொலை செய்து 20 அடி ஆழ பள்ளத்தில் தள்ளிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது எங்க நடந்துச்சு என்னன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் அமைந்துள்ளது மோகன்லால் கஞ்ச் பகுதி. இங்கு சஞ்சய் என்பவர் தன்னுடைய மனைவி சவிதாவுடன் வசித்து வந்தார். இதில் சஞ்சய் தன்னுடைய உறவுக்கார பெண்ணுடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த விவகாரம் சாவித்திரிக்கு தெரிய வரவே அவர் தன் கணவருடன் தகராறு செய்துள்ளார். இதனையடுத்து கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால் சாவித்திரியை ஒரு மாந்திரீகரிடம் அவரது கணவர் அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து வரும்போது தன்னுடைய மனைவியின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்து பின்னர் சேலையால் கழுத்தை இறுக்கியுள்ளார். சவிதா உயிரிழந்த நிலையில் பின்னர் உடலை 20 அடி ஆழ பள்ளத்தில் தள்ளிவிட்டிருக்காரு. அங்குள்ள ஒரு பெரிய பள்ளத்தில் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்திருக்கு. இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த விவகாரம் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சவிதாவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் சஞ்சயை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.